சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 19 பிப்ரவரி 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். இந்த டவுன் சைட் ட்ரேடை பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸும் நான் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட மார்னிங் நான் ஒரு 9:52 நான் என்ட்ரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை ஒரு 12 o'clock முன்னாடியே நான் அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 8 லாட்ஸ் வந்து 83,600 கால் ஆப்ஷனை தான் வந்து நான் சென்செக்ஸில் செல் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு போதுமான ப்ராஃபிட் வந்துட்டதால் என்னோடய டார்கெட்டை ரீச் பண்ணிட்டதால் அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த ட்ரேடில் எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 பக்கம் ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி முடிஞ்சுது. ஒரே ஒரு ட்ரேடு தான் இன்றைக்கி எடுத்தேன், அதுக்கு மேலே எந்த ட்ரேடும் கிடையாது. ஸோ அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 137 ரூபா தான் சார்ஜஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கான ட்ரேடு இதுதான். இதை நான் எதை பேஸ் பண்ணி இந்த ட்ரேடை எடுத்தேன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இன்றைக்கி என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் ட்ரேட் எடுத்தேன்னா, நான் ஃபாலோ பண்ணுற G1 டவுன் சைடில் டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் நான் இந்த டவுன் சைட் ட்ரேடை நான் எடுத்தேன். ஸோ இது 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 ப்ராஃபிட்டபிள் டேஸை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கு. 2021 மட்டும் 28 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸாக முடிஞ்சிருக்கு. அதில் லாஸ் மேக்கிங் டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் வந்து லாஸ் மேக்கிங் டேஸாக முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு 4 டேஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ் அடிச்சிருக்கோம், அதை வந்து அடுத்த இன்னொரு ட்ரேட் எடுத்து ரிகவர் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து பிரேக் ஈவனில் முடிஞ்சிருக்கும். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த 4 டேஸ் லாஸ் மேக்கிங் டேஸும் பார்த்திங்கன்னா ஓவரால் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிள் டேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 28 நாள், லாஸ் மேக்கிங் டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் தான் வந்திருக்கு அந்த 2021. ஸோ இதே மாதிரி தான் 5 வருஷமும் வந்திருக்கும். ப்ராஃபிட்டபிள் டேஸ் அதிகமாக வந்திருக்கும், லாஸ் மேக்கிங் டேஸ் வந்து கம்மியாக வந்திருக்கும். அதே போல் அந்த லாஸ் மேக்கிங் டேஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ் பக்கம் போகும்போது நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுனால ஃபுல் லாஸ் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ ஒரு 25,000 எனக்கு லாஸ் ஆகணுன்ட்டு நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கேன்னா எனக்கு அதில் ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி வந்து எனக்கு கம்மியாக தான் லாஸ் ஆகும்போது, ஓகேங்களா. ஸோ இது வந்து செல்லிங்கில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம்ல. ஸோ அது போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி லேட்டாக போய் அடிக்கிறதுனால நம்மளுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு டிகே ஆகிடுறதுனால நம்ம ஃபுல் லாஸ் கொடுக்க மாட்டோம் லாஸ் கொடுக்கும்போது, ஓகேங்களா. அதே போல் எக்ஸ்பைரி மாதிரியான டைமெல்லாம் நம்ம என்ன ஸ்ட்ரைக்கை நம்ம செல் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரைக்கை தாண்டி போகாமல் இருந்தாவே போதும், நம்மளுக்கு ஃபுல் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்கிறதுனால லாஸ் மேக்கிங் டேஸே வந்தாலும் எனக்கு கம்மியான லாஸ் தான் ஆகும். அதே போல் ப்ராஃபிட்டபிள் டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு சம்டைம்ஸ் கம்மியாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் ரிஸ்க் ரிவார்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் 25,000 ரிஸ்க் எடுக்கிறேன்னா எனக்கு வரும்போது 50,000 75,000 கூட ப்ராஃபிட் வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ ரிஸ்க் ரிவார்டும் சம்டைம்ஸ் 1:1.5 1:2 1:3 1:4 கூட சம்டைம்ஸ் கிடச்சிரும் ப்ராஃபிட்டபிள் டேஸில். ஆனால் லாஸ் மேக்கிங் டேஸில் வந்து எனக்கு லாஸ் வந்து கம்மியாக தான் ஆகும். ஸோ இந்த லாங் ரன்னுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்போம். இந்த G1 டவுன் சைடில் டைப் 1 என்ற இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ரிக்டாக அந்த இயர் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணால் கூட நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிட்டத்தட்ட 25 ஸ்ட்ராட்டஜிஸ் கிட்ட நான் ஃபாலோ பண்ணுறேன். இதில் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒவ்வொரு வருஷமும் 2021 25 வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா ப்ராஃபிட்டபிளாக இருப்போமா இருக்க மாட்டோமான்றதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 2021 ப்ராஃபிட்டபிள் டேஸ் போய் பார்த்தோன்னா 28 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. இதில் வந்து 1:1 ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிருக்கலாம், 1:2 கிடச்சிருக்கலாம், 1:3 கிடச்சிருக்கலாம், 1:4 கூட கிடச்சிருக்கலாம். சம்டைம்ஸ் 1:1க்கு கம்மியாக 0.5 கூட ரிஸ்க் ரிவார்டு கிடச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. நான் ஆவரேஜாக நல்ல ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ தான் கிடைக்கும் நம்ம செல்லிங் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது 28 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. லாஸ் மேக்கிங் டேஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு 4 நாள் தான் வந்து எனக்கு லாஸ் மேக்கிங் டேஸ். அது போக மீதி இருக்க ஒரு 4 நாள் வந்து ரிகவர் பண்ணிவிடுவேன். இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ட்ரேட் எடுக்க மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கும். ஸோ அந்த ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணி அன்றைக்கி ஒரு பிரேக்கிங்லேயோ இல்லை நல்ல ப்ராஃபிட்லேயோ கூட நான் முடிச்சிருப்பேன். இல்லை ஒரு சின்ன லாஸில் கூட முடிச்சிருக்கலாம். அது வந்து ரிகவர்டு கணக்கில் வரும். அந்த மாதிரி ரிகவர்ட் ஆன நாள் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள். ஆனால் லாஸ் மேக்கிங் டேஸ்ன்னு பார்த்தா அந்த வருஷத்தில் ஒரு 4 நாள் தான் வந்து லாஸ் மேக்கிங் டேஸே வந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த லாஸ் ஆகும்போது பெருசாக ஆகாது, கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இயருக்கு மட்டும் 28 நாள் ப்ராஃபிட்டபிள் டேஸ், அதில் ஒரு 4 நாள் வந்து லாஸ் மேக்கிங் டேஸ்னு வச்சுக்குவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம நெட்டாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தால் 2021 வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் நம்ம இருந்திருப்போம். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் 250 நாளும் நம்ம ட்ரேட் பண்ண வேணாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் என்னென்னைக்கெலாம் ட்ரேட் வந்துச்சோ அன்றைக்கி மட்டும் ஒரு 35-40 நாள் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தால் கூட நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்திருப்போம் 2021. இப்போ இதே 2022 போய் செக் பண்ணி பார்ப்போம். போகிறேன். இதில் வந்து G1 எடுத்துக்கிறேன். அதுலேயும் நம்ம பார்த்துட்டு இருக்குது டவுன் சைடு. அதுலேயும் டைப் 1 அப்படின்ற அந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான்.
ஸோ அது வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் எத்தனை டேஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம் இந்த இயரில். 2022 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து ஒரு 25 நாள் வந்திருக்கு. ஓகேங்களா, சார்ட்டை கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன். 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா டவுன் என்ட்ரி எடுத்துப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், டவுன் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேமாக இன்றைக்கி வந்த மாதிரி தான். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சேமாக இன்றைக்கி வந்த மாதிரி தான், ஸ்ட்ரைட்டாக கோடு போட்ட மாதிரி டவுன் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி 5 வருஷத்தில் எடுத்து வச்சு எந்த சார்ட்டை பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை தான் நான் ப்ராஃபிட்டபிள் டேஸ். ஓகேங்களா, ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து 25 டேஸ் இருக்குது 2022. லாஸ் மேக்கிங் டேஸ் எத்தனை வந்திருக்குன்னு பார்ப்போம். லாஸ் மேக்கிங் டேஸ் ஒரு 4 நாள் வந்திருக்கு. ரிக்கவர்டு ஆன நாளும் ஒரு 4 நாள் வந்திருக்கு 2022. ஸோ ரிக்கவர் ஆனதை பற்றி பிரச்சனை கிடையாது, பிரேக் ஈவனில் முடிஞ்ச மாதிரி நம்ம கணக்கு எடுத்துப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் பிரேக் ஈவன்லேயும் முடியும், இல்லை நல்ல ப்ராஃபிட்லேயும் முடியும், இல்லை சின்ன லாஸ்லேயும் முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் அது ஓகே, பிரேக் ஈவனில் வச்சுப்போம். மீதி இருக்க ஒரு 4 நாள் லாஸில் முடிச்சிருக்கோம். அந்த 4 நாள் லாஸ் கூட ஓரளவுக்கு டைம் டிகேவால் நம்மளுக்கு கம்மியான லாஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ 25 நாளில் 25 ப்ராஃபிட்டபிள் டேஸில் ஒரு 4 நாள் லாஸ் மேக்கிங் டேஸை கழிச்சா கூட நெட்டாக நம்ம ஒரு 21 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸில் தான் நம்ம இருக்கோம். அப்படி பார்க்கும்போது 2022 இந்த G1 டவுன்ஸ் டைப் 1 அப்படின்ற இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் டிசிப்ளினாக நம்ம வந்து ஒரு 35 நாளைக்கு பக்கம் ட்ரேட்ஸ் வந்திருக்குமா, அந்த 35 நாள் மட்டும் ட்ரேட் பண்ணிவிட்டு வேறு எதுவும் பண்ணாமல் கம்முன்னு நம்ம இருந்திருந்தால் கூட நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக தான் அந்த வருஷத்தை முடிச்சிருப்போம். இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் இருக்கும். அது வந்து லாங் ரன்னுக்கு அதை ஃபாலோ பண்ணால் ப்ராஃபிட்டபிளாக தான் நம்ம இருப்போம். அந்த மாதிரி தான் எல்லா ஸ்ட்ராட்டஜி நான் ரெடி பண்ணி நான் ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம இன்னொரு வருஷம் போயிட்டு பார்ப்போம். 2023 போகிறேன். இதில் போய்ட்டு G1 செலக்ட் பண்ணுறேன், டவுன் சைடு. இதில் டைப் 1 அப்படின்ற ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ப்ராஃபிட்டபிள் டேஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா ஒரு 19 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. சார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக அப்படி தான் இருக்கும். 50 MA தாண்டி க்ளோஸ் கொடுத்தா அன்றைக்கி ஃபுல்லாக டவுனு, 50 MA தாண்டி க்ளோஸ் கொடுத்தா டவுனு. ஸோ இன்றைக்கி நடந்த மாதிரி தான், 50 MA தாண்டி க்ளோஸ் கொடுத்தா ஒன்று டவுனு, இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக சைட்வேஸு. ஸோ சைட்வேஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு எக்ஸ்பைரி நம்ம திங்கள் செவ்வாய் நிஃப்டிலையும் புதன் வேடன் சென்செக்ஸ்லையும் பண்ணோன்னா எக்ஸ்பைரிக்கு முன்னாடி இல்லை எக்ஸ்பைரி அன்றைக்கெலாம் நல்ல கரையை தான் போகுது. ஸோ அதுவும் ப்ராஃபிட்டபுளாக தான் வரும். ஒரு சில ட்ரேட்ஸ் நல்ல ரிஸ்க் ரிவார்டு கொடுத்து நல்லா டவுன் போகும். அதெல்லாம் வந்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவும் நம்ம கொஞ்சம் பெட்டராக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி மாதிரியான டைமில் நம்ம என்ட்ரி ஆன இடத்துக்குள்ளே அப்படியே நின்றுட்டா கூட ஃபுல் ப்ரீமியம் நம்ம அன்றைக்கெலாம் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் செல்லிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸு. பட் நம்ம இப்போ கணக்கு பண்ணுவோம். ஒரு 19 நாள் வந்து 2023 ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. லாஸ் மேக்கிங் டேஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். லாஸ் மேக்கிங் டேஸ் வந்து ஒரு 5 நாள் வந்து லாஸ் மேக்கிங் டேஸ் வந்திருக்கு. ரிகவர்ட் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 டேஸ் வந்து ரிகவர்ட் ஆன நாளாக வந்திருக்கு. இந்த 9 டேஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஈவன்லேயும் முடிஞ்சிருக்கலாம், சின்ன ப்ராஃபிட்லேயும் முடிஞ்சிருக்கலாம், இல்லை அந்த லாஸையும் ரிகவர் பண்ணி மேலே ஒரு 1:2 போயிட்டு கூட நல்ல ப்ராஃபிட்லேயும் முடிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா, அந்த ரிகவர்டு நாள் வந்து நம்ம பிரேக் ஈவன் கூட எடுத்துப்போம், அது பிரச்சனை கிடையாது. மீதி இருக்க இந்த ஒரு 5 நாள் வந்து லாஸ் மேக்கிங் டேஸ். இந்த லாஸ் பண்ணும்போதும் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ ஓவரால் அந்த 2023 இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா, வேறு எதையும் ஃபாலோ பண்ணாமல் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக தான் அந்த இயரை வந்து நம்ம முடிச்சிருப்போம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகேங்களா, இப்போ வந்து 2024 போயிட்டு நான் எடுத்து போய் காட்டுறேன். 2024 G1 டவுன் சைடில் டைப் 1 எடுத்துப்போம். இதில் போய்ட்டு ப்ராஃபிட்டபிள் டேஸ் பார்ப்போம் எத்தனை வந்திருக்குன்னு. கிட்டத்தட்ட 26 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் தான் வந்திருக்கு 2024. லாஸ் மேக்கிங் டேஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தான் வந்து இதில் லாஸ் மேக்கிங் டேஸே வந்திருக்கு. ஸோ 2024 வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா 26 நாளில் இந்த 3 நாள் போயிடுச்சுன்னா மீதி 23 நாள் நெட்டாக நம்ம ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கும். லாஸ் ரிகவர்டு டேஸும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் தான் வந்திருக்கு, பிரேக் ஈவன் டேஸ். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓவரால் இந்த 3 நாளும் வந்து லாஸ் நம்மளுக்கு கம்மியாக வந்திருந்தால் நல்ல பெட்டரான ரிசல்ட்டை வந்து இந்த 2024 இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கு அதிகபட்சமாக. ஓகேங்களா, ஸோ 2025 என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். G1 எடுத்துக்கிறேன். 2025 டவுன் சைடு அதில் வந்து டைப் 1ன்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ பார்க்குறோம். இல்லை ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 19 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. லாஸ் மேக்கிங் டேஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். லாஸ் மேக்கிங் டேஸ் வந்து ஒரு 2 நாள் தான் லாஸ் மேக்கிங் டேஸே இந்த இயரில் வந்திருக்கு. மற்றபடி ஸ்டாப் லாஸ் ரிகவர்டு வந்து ஒரு 2 நாள் வந்திருக்கு. அது வந்து பிரேக் ஈவன் கணக்கில் வரும், அதை கூட நம்ம விட்டுருவோம். மீதி 2 நாள் தான் லாஸ் மேக்கிங் டேஸு.
ஆனால் ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து 19 நாள். அப்போ 19ல் 2 போச்சுன்னா கூட மீதி 17 இருக்குது. ஓவரால் இந்த வருஷத்தில் 2025 இந்த G1 டவுன் சைட் டைப் 1 அப்படின்ற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா கூட நல்ல இயர் எண்டில் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக தான் நம்ம வந்து முடிச்சிருப்போம். நம்ம ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்போம். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ நான் 5 வருஷத்தோட டேட்டாவுமே நான் எடுத்து வச்சு காட்டிட்டேன். இன்றைக்கி வந்த இந்த G1 டவுன் சைடு அப்படின்ற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வருஷம் ஃபுல்லாக இதை ஒன்றை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருப்போமா இருக்க மாட்டோமான்றதை வந்து இப்போ நான் டேட்டா எடுத்து வச்சு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இப்படி தான் நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஓவரால் இயர் ரெண்டு வரைக்கும் நம்ம அதை ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணால் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருப்போமா அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேனே. ஓகேங்களா, அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. அதன்படி தான் இன்றைக்கி வந்து ட்ரேட்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம 2025 வேணால் எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் நான் காட்டுறேன். இன்றைக்கி வந்து சார்ட்டையும் அந்த சார்ட்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாம் 50 MA தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ் தான் கொடுத்துருக்கும். இங்கே பாருங்கள் 50 MA தாண்டி க்ளோஸு, அதாவது கேப் இப்போ ஓப்பனு, திரும்ப 50 MA தாண்டி க்ளோஸு, நல்லா டவுன் சைடு மூவ்மெண்ட்டு. ஸோ 50 MA தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து ஒரு டவுன் மூவ்மெண்ட்டு. சரி, வந்து சில நாட்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பெட்டராகவும் கிடச்சிருக்கும், சில நாட்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாகவும் 1:1 கம்மியாக கூட கிடச்சிருக்கலாம். இல்லை எக்ஸ்பெரி மாதிரியான டைமில் வந்து எங்கேயும் போகாமல் அப்படியே இருந்தாலும் ஃபுல் ப்ரீமியமும் நான் கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து ப்ரீமியமும் நம்ம கூட நிறைய ஆப்ஷன் செல்லர்ன்றதுனால ப்ரீமியம்ஸ் நிறைய நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் நம்ம நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். லாஸ் பார்க்க போகும்போது நம்ம மோஸ்ட்லி கம்மியாக தான் லாஸ் பண்ணுவோம் எப்பயுமே செல்லருக்கு. ஏன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ரொம்ப வயலண்ட்டாக என்ட்ரியை எடுத்த அடுத்த கொஞ்சம் நேரத்தில் சரன்னு போய் ஸ்டாப் லாஸ் அடித்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபுல் லாஸ் கொடுப்போம். மற்ற டைமில் கொஞ்சம் லேட் பண்ணி போனால் கூட நம்மளுக்கு வந்து டிகே கிடைக்கிறதுனால நம்ம வந்து லாஸ் கம்மியாகிடும். இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் மோஸ்ட்லி சீக்கிரமெல்லாம் போயிட்டு எப்பயுமே ஸ்டாப் லாஸ் அடிக்காது. ஏன்னா நம்ம ஓப்பனிங் அந்த ரேஞ்சை வச்சு நம்ம பண்ணுறதால கீழே இறங்கும்போது வேகமாக இறங்கியிருக்கும், மேலே போகும்போது அவ்வளோ ஃபஸ்ட்டாக அது போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால் அது வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஸோ இந்த மாதிரி நாட்கள்லாம் நல்ல ஒரு டவுன் மூவே கொடுக்கும். இந்த டேயில் பாருங்கள் 14/10/2025 எவ்வளோ பெரிய டவுன் மூவ். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் அது போயிட்டுருக்கு டவுனு. ஓகேங்களா, ஓவரால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்போம், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இதே போல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாளும் ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு மாதிரி மூவ் கொடுத்து ஒரு மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு நாளும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றி அன்றைக்கி ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கான வீடியோ இது தான். ஓரளவுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மார்க்கெட்டை எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணுன்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.